ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு குட்டி பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்ச்சிட்டு அது ஸ்கூல் இல்லாத டயத்தில் அவங்க அம்மா போய் ஆடு மேய்ச்சிட்டு வர சொல்லுவாங்க. அதனால் போய் அந்த கிராமத்துக்கு வெளியே போய் அந்த நிறைய புல்லெல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் ஆடை மேய விட்டு வருவான். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் ஜென்குரு ஒருத்தர் நிறைய சீடர்களை உட்கார வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இவனும் டெய்லி பார்ப்பான். பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக கவனிப்பான். பார்க்கும்போது குரு பாடம் நடத்திட்டு இருப்பார். அந்த சீடர்களுக்கு என்னென்னா தியானம் பண்ணணும், எங்களுக்கு முழு மூச்சாக நாங்கள் தியானம் பண்ணணும், எங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுங்க அப்படின்றாங்க. உடனே குருவும் சரின்னு சொல்லிட்டு தியான முறைகள் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரார். ஆனால் இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை மூடி உட்காந்துன்னு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொருன்னு கொரட்டை விட ஆரம்பிச்சிடுறாங்க. குருக்கு ரொம்ப என்னடா பண்ணுறது, நம்ம தியானம் பண்ண சொன்னால் கண்ணை மூணோடனே எல்லாம் தூங்குதுங்களே அப்படின்ட்டு ஜெயின் குருக்கு கோபமாக வருது. ஜெயின் குருக்கும் இந்த குட்டி பையனை பார்த்துட்ருக்கிறாரு. டெய்லி ஆடு மேய்க்க வருவான் இல்லாமல் டெய்லி வாஷ் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ குருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த குட்டி பையனை கூப்பிடுறாரு, இங்கே வா, நீ என்ன பண்ணு, இங்கே எல்லாரும் தியானத்தில் இருப்பாங்க, இவ்வளோ சீடர்களும் இருக்காங்க, நிறைய சீடர்கள் இருக்காங்க. அவங்க யாராவது தூங்குனாங்கன்னா உன் கையில் இருக்க குச்சை வச்சு டொம்னு ஒரு அடிவை அப்படின்றாரு. சரிங்க குருவே, நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனை என்ன பண்ணுறான், யார் யார் தூங்குறாங்களோ அவங்களெல்லாம் முதுகில் போய் குச்சை வச்சு டொம்னு அடிக்கிறான். உடனே முடிச்சிருவாங்க. குருக்கு வேறு ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவங்களாம் எழுப்புறதே அவருக்கு வேலையாக இருந்துச்சு. இப்போ குட்டி பையன்ட்ட அந்த ஒர்க்கை நீ பண்ணுன்னு சொன்னதுனால இவர் வேறு ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குரு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சுன்னு சீடர்கள்லாம் குருவே நாங்கள் எப்படி தியானம் பண்ணுறோம், நாங்கள் ஃபுல்லாக தியானத்தை கற்றுக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. குரு சொல்கிறாரு, நீங்கள் யாருமே தியானத்தை கற்றுக்கல. என்ன குருவே சொல்கிறீங்க, நாங்கள் அவ்வளோ சின்சியராக நாங்கள் முழு மூச்சோடு நாங்கள் ஈடுபடுறோம் இதில் தியானத்தில், நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. நீங்கள் யாருமே முழுசாக தியானத்தை கற்றுக்கல. தியானத்தை கற்றுக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார் அப்படின்னு. யாருன்னு எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த குட்டி பையன் நிற்கிறான் பாரு, ஆடு மேய்க்கிறான் பாரு, குட்டி பையன் ஆடு மாடெல்லாம், அந்த பையன்தான் தியானத்தையே கற்றுக்கிட்டான் அப்படின்றாரு. என்ன குருவே சொல்கிறீங்க, எங்களோட அவன் என்ன பெருசா, நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், சீடர்கள் தானே, நாங்கள் எவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்கோம், எங்களை விட இந்த ஆடு மேய்க்கிற பையன் இந்த குட்டி பையன் தியானம் பண்ணுறான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கோபம் வருது எல்லாத்துக்கும். குரு சொல்கிறாரு, எந்த வேலை பார்த்தாலும் ஈடுபாட்டோட, முழு ஈடுபாட்டோட யார் செய்கிறாங்களோ அதுதான் தியானம் அப்படின்றார். நீங்கள் தியானம் பண்ணுறது கண்ணை மூடனே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அது ஃபுல்லாக கவனம் செலுத்தி முழு ஈடுபாட்டோடு செஞ்சால் தான் இந்த தியானம். ஆனால் இந்த குட்டி பையன்ட்ட நான் சொன்ன ஒர்க்கை கரெக்டாக பண்ணான், அதனால் அவன் தான் தியானத்தை கற்றுக்கிட்டான் அப்படின்றாரு. அப்போ தான் சீடர்களுக்கு அவங்க இருக்க தப்பெல்லாம் அப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நாம் உண்மையாகவே நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற வேலையை ப்ராப்பராக செஞ்சனாலே அதுதான் சாமி கும்பிட்றதாக்கா இருக்கட்டும், தியானம் பண்ணுறது, எல்லாத்துக்கும் இது ஈக்குவல். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் சாமி கும்பிட என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க, குழந்தைகளை கவனிக்க மாட்டாங்க, வீடை அவ்வளோதான் பண்ண மாட்டாங்க. அவங்க சாமி கும்பிட்றதுல கவனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிள்ளைகளை ப்ராப்பராக வளர்க்க மாட்டாங்க, வீடை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சாமி கும்பிடுவாங்க. அதில் பிரயோஜனமே கிடையாது. தியானம் பண்ணுறதும் அப்படி தான். நம்ம எந்த விஷயம் வீட்டு வேலையை ப்ராப்பராக அழகாக ஒரு மைண்டோட பாருங்களேன், அதுதான் ஒரு பெரிய தியானமே. அது மாதிரி நீங்கள் படிக்கிறது கவனம் சிதறாமல் படிங்க, அதுதான் தியானம், வேறு எதுவுமே கிடையாது. தியானன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம செய்கிற ஒர்க்கை முழு மனசோட ஈடுபாட்டோட ஒரு அக்கறையோடு செய்யணும், எந்த ஒர்க்காக இருந்தாலும். சரியா? நாளைக்கு உங்களுக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.